அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 24/6/2024. திருதியை திதி பின்னிரவு 1:24 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. உத்திராடம் நட்சத்திரம் பிற்பகல் 3:52 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். மந்த யோகம் பிற்பகல் 3:52 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, வாகனம் விற்க, மதில் சுவர் அமைக்க, மந்திரம் ஜெபிக்க, மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, நெருப்பு சுடும் என்பது அறிவாகும். தொட்டு பார்த்தவுடன் சுட்டவுடன் தெரிந்து கொள்வது அனுபவமாகும். இனிமேல் நெருப்பை தொடவே கூடாது என்பதுதான் ஞானமாகும். இப்படி அறிவு, அனுபவம், ஞானம் இந்த மூன்றும் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் தேடி வருங்க. சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் சர்வசாதாரணமாக முடித்து காட்டுவீங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கமும் அதிகமாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் உண்டு. என சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. உத்தியோகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில புது சலுகைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் சாதகமாக வருங்க, தீர்ப்பு வருங்க. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. அதே மாதிரி சொந்த ஊரில் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல ஏதாவது வீடு கட்டலாமாங்கிற யோசனைகள் ஓடின்னு இருக்கும். இப்போதைக்கு அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, முட்டாளாக இருப்பதற்கு காரணம் தேவைப்பட்ட இடத்தில் அறிவாளியாக இருக்க முடியாததால் தான். அறிவாளியாக இருப்பதற்கான காரணம் தேவைப்படும் இடத்தில் முட்டாளாக இருப்பதால் தான். ஆமாங்க, அதனால தாங்க இடம்பொருள் ஏவல் அறிந்து நீங்கள் செயல்படுவீங்க. எல்லார்கிட்டையுமே எல்லாம் தெரியுங்கிறத நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. யார்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட எதை தெரியப்படுத்தணும், யார்கிட்ட எதை மறைக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்ப
சூழ்நிலையை அனுசரித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதிகளோடு சேர்ந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அங்கங்கே வேலைக்கு தேடிக்கிட்டு அலைஞ்சின்னு இருக்கிறத விட, அடுத்தவங்களுக்கு உழைச்சி கொட்டின்னு இருக்கிறத விட, நாமே ஒரு தொழில் தொடங்கினா என்ன, சின்ன முதலீடில் யானையை கூப்பிட்டு வரவழைச்சி மாலை போடுற அளவுக்கெல்லாம் நாம் பெருசாக பிரம்மாண்டமாக பண்ண வேண்டாம். நாமே எளிமையாக சின்ன முதலீட்டில் சின்னதாக முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக பெருசுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதை செய்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக தாங்க இருக்கும். இன்றைக்கும் வியாபாரம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. ராசிக்குள்ளார குரு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் லேசாக தலை சுத்தல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் காலையிலேருந்து மாலை 4 மணிக்குள்ளார அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எத்தனை முறை வெட்டினாலும் மீண்டும் துளிர்த்து வரக்கூடிய மரமும், எத்தனை முறை திட்டினாலும் மீண்டும் மீண்டும் அன்பு செலுத்தும் தாயும் சமமாவார்கள். ஆமாங்க, அம்மானாலே உங்களுக்கு தனி பாசந்தாங்க. அவங்க எதாவது கோவப்பட்டு சொன்னாலும் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. நீங்கள் எத்தனை முறை கோவப்பட்டு எதை சொன்னாலும் அவங்களும் கோவப்படாமல் அரவணைச்சி போவாங்க. அம்மா தான் முதல் தெய்வம் அப்படிங்கிறதுல தெள்ளத் தெளிவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மாலை 3:52 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:52 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். திடீர் பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டோமா, அதெல்லாம் சரியாக இருக்கா, ஹெல்மெட்டு சரியாக இருக்கா, சீட் பெல்ட்டு சரியாக இருக்கா பார்த்துக்கிறது நல்லதுங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டி விட வேண்டாங்க. அதே மாதிரி ஞாபக மறதியால் மொபைல் ஃபோனை விட்டுறக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எல்லாத்த விட ரொம்ப முக்கியம், கணவன் மனைவிக்குள்ளார பழசை ஏதாவது பேசி வம்புக்கு இழுக்கிறது வேண்டாம். பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டுப்பிடிங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தூரத்து தண்ணீர் உடனடி தாகம் தணிக்காது. ஆமாங்க, ஏட்டு சுரக்காயும் கூட்டுக்கு உதவாது. இதெல்லாம் சரி வராது. அதனால தான் அனுபவபூர்வமாக எது சரியாக வரும், அறிவுபூர்வமாக எது சரியாக வரும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்ப வேலை பார்க்குறவங்க, முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. கற்பனையில் ரொம்பெல்லாம் மூழ்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயந்தான். ஆனால் அதே நேரத்தில் கவிதை கட்டுரையில் கற்பனையில் மூழ்குவீங்க. வாழ்க்கையில் பெருசாக கற்பனையில் மூழ்காமல் நிதர்சனமாக யோசிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் சந்திரனே
பார்வையிட்டு கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த கவலைகள் பதட்டங்கள்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அழகு இளமையும் ஒரு பக்கம் அதிகமாகுங்க. ஆனாலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு ஆதங்கம், அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. எந்த வேலையை பார்த்தாலும் நம்மளை யார் இந்த வீட்டில் மதிக்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளாரையும் நீங்கள் சில வார்த்தைகள் புலம்பிக் கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு சில உதவிகள்லாம் செய்வாங்க. வேலையாட்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. புது வேலைக்கும் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க. குரு பகவான் வலுவாக இருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளோட கல்யாண விஷயமா நல்ல வரஞ்சாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புலியை முன்வாசல் வழியாக துரத்தி அடித்து கொண்டிருக்கும் பொழுதே ஓநாயானது பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்துவிடும். ஆமாங்க, இந்த சூட்சுமத்தை தெரிந்து கொண்டு முன்னும் பின்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாலேயும் யோசிப்பீங்க, தொடங்கின பிறகும் யோசித்து அறிவுபூர்வமாக வேலை பார்த்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த மொபைல் ஃபோன், பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த அந்த விளையாட்டு சாதனங்கள், அதெல்லாம் கூட இன்றைக்கி வாங்குவீங்க. எலக்ட்ரானிக்ஸ், அதாவது லேப்டாப், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களும் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்குவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. நண்பர்கள் உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக நல்ல மணமகள் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும். யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். உத்தியோக வகையில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியுங்கிறத இன்றைக்கி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அதாவது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணி வரைக்கும் டென்ஷனாக இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பிறருக்கு நீ விதைக்கும் விதைப்பானது அவர்களுக்கானதல்ல, உனக்கானதுதான். விதைப்பில் உனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் அறுவடையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டி வரும். ஆமாங்க, நாம் எந்த செயலை செய்தாலும் அதுக்கு நமக்கு உரிமை உண்டு. எல்லா செயலும் செய்யலாம். ஆனால் அது நற்செயலாக இருந்தாலும் தீச்செயலாக இருந்தாலும் அந்த பாதிப்பு, அந்த அறுவடை, அந்த பயன் நமக்கு தான் வந்து சேருங்கிறத மறக்காமல் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கேதுவும் சும்மா இல்லை, பெரிய பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு.
இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு முரட்டு தைரியம், ஒரு குருட்டு தைரியம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் உண்மைதான். உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். பெரிய பாதிப்புகளும் எதுவும் வராது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் அருகில் இருக்கும் முருகர் கோவிலுக்கு போய் வர்றது நல்லது. அதே மாதிரி முருகர் வழிபாடு, சித்தர் வழிபாடு செய்கிறதும் நல்லது தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, சாதிச்சு காட்டுவீங்க. அரசு காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏங்கி கிடந்த சில காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். குட் நியூஸ் இன்றைக்கி அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தில் திடீர் லாபம் எல்லாம் உண்டு. எதிர்பார்க்காத ஒரு புது ஒப்பந்தம் இன்றைக்கி கையெழுத்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். என்ன எல்லா வேலையும் நாமே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. உட்கார்ந்து பேசினா மட்டும் திடீர்னு கோபம் வந்துடுது. அதனால் அளவாக பேசிக்கிறது நல்லது தாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4 மணி வரைக்கும் டென்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் யோகம் உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் நினச்சதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, கனவில் கண்ட பணம் செலவிற்கு உதவுமா? ஆமாங்க. நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், வானத்தையே திரிச்சிடுவேன், கடலையே நான் அடக்கிடுவேன் அப்படின்னு சிலர்லாம் அப்படியே கற்பனையில் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. யதார்த்தமாக இருப்பீங்க. எது நடைமுறைக்கு ஒத்து வரும், எது நம்மால் முடியும், எது நம்மால் முடியாது, நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நாம் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் இருப்பதை வைத்து கொண்டு திட்டமிடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் எல்லாம் காணாமல் போகுது. நமக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கைக்கு வர மாட்டேங்குது. ஆனால் நாம் வாங்கின இடத்துலேருந்து நம்மளை போட்டு நச்சரிக்கிறாங்க. நம்மளை நிம்மதியாகவும் இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு இப்படி உதவி செய்ய போய் நாம் உபத்திரவத்தில் சிக்கிக்கிட்டமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வருங்க. காசு கையில் இருந்தப்பெல்லாம் கல்யாணம் கூடி வரல, கையில் இருந்த காசு கரைஞ்ச பிறகு கல்யாணம் கூடி வந்திருக்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறார், அவர் விட்டு அவரே பார்க்குறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமாக இருக்குது, யோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4 மணி வரைக்கும் சுமார் தான், மாலை 4 மணி வரைக்கும் சுமார் தான். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணிக்குள் எல்லா காரியங்களையும் முடிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஞானம் இருக்கும் இடத்தில் ஆணவம் இருக்காது, ஆணவம் இருக்கும் இடத்தில் ஞானம் இருக்காது, இருட்டும் வெளிச்சமும் ஒருபோதும் சேர்ந்திருக்காது. ஆமாங்க, இந்த ஞானத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருந்தாலும் எதுவும் தெரியாதது போல அடக்கமாக இருப்பீங்க. முந்திரி கொட்டை போல் முந்திக்கிட்டு போய் நிற்காம நமக்குன்னு வாய்ப்பு வரும்பொழுது நாம் பேசிக்கலாம் அப்படின்னு காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய ராஜதந்திரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோக
யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். காலையிலேயே கலகலன்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. தொலைநோக்கு சிந்தனையோட சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. பெரிய நிறுவனங்களோடு நீங்கள் பேசின்னு இருந்தீங்க, அவங்களோட இன்றைக்கி பேரம் படிஞ்சு புது ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வீடுமனை வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். மாலை 4 மணிக்கு பிறகு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. அதே மாதிரி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வளைந்து நின்று வினாக்குறியாக இருக்காதே, நிமிர்ந்து நின்று ஆச்சரியக்குறியாக மாறு. ஆமாங்க, நீங்கள்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் உங்களை தவறாக மதிப்பிட்டாங்க, கொஞ்சம் குறைச்சி மதிப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. விஸ்வரூபமாக எடுத்து பல வகையில் வெற்றிகளை குவித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால காரசாரமாக பேசி பல காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் உங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டுருக்காருங்க. அதனால் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். தொலைநோக்கு சிந்தனை, வருங்காலத்துக்கு பயன்படுற மாதிரி, பிள்ளைகளுக்கு வம்சாவழிக்கு பயன்படுற மாதிரி சில முக்கியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. வீடு விற்கிறது, வாங்கிறது அதெல்லாமே இன்றைக்கி லாபகரமாக முடியுங்க. வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரக்குகள்லாம் எங்கேருந்து கொள்முதல் செய்யணும், எந்த விலைக்கு வாங்கி எந்த விலைக்கு விற்கணும், வாடிக்கையாளர்களை கவர்வதற்கு என்ன வழிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். சில ரகசியங்களை தெரிஞ்சு கொள்வீங்க. மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் தந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார கரகரன்னு சில வார்த்தைகள் வரும். அதெல்லாம் கடைசியில் கலகலப்பாக மாறி சந்தோஷமாகவும் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீங்கள் இங்கு வாழும் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை தானே தவிர உங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்காக அல்ல. ஆமாங்க, அதனால தாங்க நாம் நமக்காக வாழணும். நம்ம சந்தோஷத்தை நாம் முதல்ல பார்க்கணும். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நாம் நேர்மையாக நடந்து கொள்வோம், நாம் நிம்மதியாக முதலில் வாழ கற்றுக்கொள்வோம் என்று தனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் மாலை 3 மணி 52 நிமிஷம்
வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் நீங்கள் அந்த நேரம் வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரத்தில் மாலை 3:52 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மாலையிலிருந்து நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்க்கிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். முக்கியமாக சாப்பாட்டில் உப்பு காரத்தை குறைக்க பாருங்கள். ஏதோ ருசிக்கு ஆசைப்பட்டு பசிக்கு ஆசைப்பட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிற்றுக்குள்ளார சடுகுடு ஆட்டம் ஓடுதுன்னு சொல்லக்கூடாதுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தைரியமாக எந்த முடிவும் நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைங்க விஷயத்துலேயும் பெரிய முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். உத்தியோகத்தில் கூட யாராவது ஏதாவது குறை சொல்லின்னு இருப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்க திடீர்னு விடுப்பில் போனதுனால நீங்கள் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷ செய்திகளும் இன்னொரு பக்கம் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் நீங்கள் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உன் தாய் நீ தனிமையில் இருப்பதற்கு கருவறையிலேயே 10 மாதம் தனியாக பயிற்சி அளித்து விட்டால் பிறகென்ன? யார் விட்டு சென்றால் என்ன? எப்போதும் தனிமையை விரும்பு. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே தனியாக இருந்தால் சோகமாக இருக்க மாட்டீங்க. சிலர்லாம் தனிமை அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியே வெறுத்து போயிடுவாங்க. ஆனால் நீங்களோ தனிமையை விரும்புவீர்கள். காற்றிலேயே உங்கள் கரங்களால் எழுதி பார்க்கக்கூடியவர்கள், மனதிலேயே பல எண்ணங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டக்கூடியவர்கள், மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மனக்கணக்குக்கு மந்திரியாக இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சுப செலவுகள் உண்டு. புனிதமான கோவில்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன பல வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். வியாபாரம் எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்கும். வியாபாரத்தில் புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் நீங்கள் ஏற்க வேண்டியிருக்கும். சிலர் புது தொழிலும் தொடங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வேலை சுமைகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. விஐபிகள் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. நமக்கும் நல்ல காலம் வந்தாச்சுங்கிற நம்பிக்கை இன்றைய தினத்தில் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஏழரைச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி நீங்கள் தைரியமாக நடைபோடுவீங்க. முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரங்க காலையில் கொஞ்சம் புலம்புவீங்க. 4 மணிக்கு பிறகு சிரிச்சிட்டு இருப்பீங்க. அதே போல் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் அதாவது மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் உங்களை பற்றி புரிய வைப்பதற்காக போராடி கொண்டிருக்காதீர்கள். இந்த உலகில் விமர்சிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை. ஆமாங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி பேசுகிறாங்க. அதுக்காக கவலைப்பட்டு கன்னத்தில் கை வச்சு காலம் கடத்த முடியுமா? எது வேணாலும் நடக்கட்டும். நமக்கு நாம் உண்மையாக இருக்கிறோங்கிற உறுதிமொழியோடு நித்தம் நடை போட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க நினச்ச மாதிரி நினச்ச பாடப்பிரிவில் நினைத்த கல்லூரியில் அவங்களுக்கு இடம் கிடச்சி அவங்க சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு அழைப்புகள் எல்லாமே வருங்க. மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி பேசலாம். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. 7.5 சனியில் விரயச்சனி இருக்கிறதுனால எதுக்கும் ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமேன்னு நீங்கள் பையில் வச்சுட்டு போனாலும் கூட அதுவும் செலவாகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறாரு. அதனால் சிலர் புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். அதிக அளவு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குதுங்க. சின்ன சின்ன சலுகைகள், வரவேண்டிய சம்பள பாக்கி, நிலுவைத் தொகைகள் அதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் சில உதவிகள் பாசமாகவும் நடந்துப்பாங்க. சில உதவிகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மாலை 4 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.